அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இவ கொலகாரி பெத்த அம்மாவையே கொன்னுட்டு இங்க வந்திருக்கா. ஆமா ஆமா, இப்படிலாம் மனசு வருதோ? பெத்தவளே கொன்றுக்கா, இவள ஒரு பொண்ணா? இல்ல இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா கண்டிப்பா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, வந்து புடிச்சிட்டு போட்டோம். இல்ல இல்ல, நான் எங்க அம்மாவை கொல்லல. நீங்க நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய் நிறுத்துடி. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? பேப்பர்ல கொட்டை எழுத்துல வந்திருக்கு, பெற்ற தாயை கொன்று மகள் ஓட்டம்னு. அதுவும் உன்னோட போட்டோவோட. அதானே, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம நம்பாம இருக்க முடியும்? அக்கா பேசிட்டு இருக்க டைம்ல நீங்க அவளை புடிங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். சரி தம்பி. இல்ல இல்லங்க, பேப்பர்ல ஏதோ தப்பா போட்டுருக்காங்க. நான் எங்க அம்மாவை கொல்லல. இந்த கொலைக்காரியாவது நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருப்பாளா? இப்படிதான் நான் இல்லன்னு. அக்கா பேச டைம்ல தப்பிச்சு ஓடிட போறா, புடிங்க. இதோ தம்பி பிடிக்கிறோம், நீங்க கால் பண்ணுங்க. இல்ல இல்ல, நான் எங்க அம்மாவை கொல்லல. நாம இப்ப நினைச்சதெல்லாம், ஐயோ கடவுளே. அம்மா, நான் உன்னை இழந்துட்டு உன்னை கொன்னுட்டேங்கிற கொலைகாரிங்கிற பேரோட. என்னம்மா இது வாழ்க்கை? இதுக்கு மேலேயே நான் வாழணுமா? அம்மா, அந்த ஊர் தலைவன் தான் என்னம்மா அப்படி சொல்றான். அம்மாவை கொன்னுட்டேங்கிறான். அவனை இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலான்னு அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடி வந்தேன். ஆனா பேப்பர்ல என் போட்டோவோட. அம்மா, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலம்மா. இன்னைக்கு அவன் இந்த பேப்பர்ல பாத்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்ட மாதிரி இத்தனை பேர் பாத்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் இனி ஒவ்வொரு ஆளா என்கிட்ட கேள்வி கேட்டா, இல்ல கொலைகாரின்னு அடிச்சா, போலீஸ்ல ஒப்படைச்சா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னதான் இழந்துட்டோம். ஆனா நீ நினைச்ச மாதிரி நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நீ கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும். அப்படிலாம் மனசுல ஒரு வைராக்கியத்தோட வாழணும்னு ஒரு உறுதியோட வந்தேம்மா. ஆனா இப்போ என்னம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதானாமா? இந்த சமுதாயம் இனி என்ன வாழ விடாது. கண்டிப்பா வாழ விடாதுமா. நான் வாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே தைரியமா சுத்திக்கிட்டு இருந்தேன். நீ வீட்டை விட்டு நான் வெளியே போனாலேவோ, யாராவது ஒரு ஆள் நார்மலா என்ன பார்த்தாலேவோ என்ன கொலகாரியா பாக்குறாங்களோங்கிற எண்ணம் தான் எனக்கு வரும். இப்படியே நான் பயந்து எப்படிமா வாழ்றது? இந்த வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்ல, வெளியே போனாலும் பாதுகாப்பு இல்ல. இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியேமா. இப்ப நம்ம என்ன பண்றது? இல்ல வேணி, அழாத. அழக்கூடாது வேணி, நீ அழவே கூடாது. யார் என்ன வேணாலும் பேசட்டும், எப்படினாலும் சொல்லட்டும். ஆனா என் மனசுக்கு நான் கரெக்டா இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ண என் அப்பா, அந்த ஊர் தலைவன், இவங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா எங்கேயோ வாழும் போது எந்த தப்பும் பண்ணாத நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் இப்படி உட்கார்ந்து அழணும்? என்னால வாழ முடியாதா? வாழ்ந்து காமிக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்றது? ஊருக்கு அண்ணத்தாய் பாட்டிட்ட பேசலாமா? பேசி அங்க என்ன நிலவரம் என்னன்னு கேட்டா, அண்ணத்தாய் பாட்டிட்ட தானே பேசுவோம். அவங்களும் நம்மள நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. நான் ஊருக்குள்ள உள்ளவங்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அண்ணத்தாய் பாட்டிட்ட போன் கிடையாது, அவங்க மகன் கிட்டதான். போன மகன் எடுத்துட்டா. சரி ஓகே, சமாளிப்போம். நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஐயோ, நம்ம இப்ப பேச போன் யார்கிட்ட கேக்குறது? இந்த ஸ்பீக்கர் மண்டையிட்ட கேட்டா சும்மாவே நம்மள பார்த்த கொலையிறான். இதுல இவன் கிட்ட கேட்டா ஓவரா கொலைவான். வேண்டாம். வேற நாயகி கிட்ட கேட்டா ஏன் எதுக்கு 1008 கேள்வி கேப்பா. அப்பனா தர்மா கிட்ட, அவன் இத்தனை நாளா நம்மள நிமிந்து ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. என் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்த்தா பேசிட்டு ஊருக்குள்ள என்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கானான்னு தெரியலையே. சரி ஓகே, போய் பாப்போம். என்னடா இது, இந்த உருவத்தையே காணோம். எப்பவும் நைட் டைம்ல நம்ம சிவானிய பயமுடுத்த வரும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவ ரூமா ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? நானும் படிக்கிற மாதிரியே எவ்வளவு நேரம் நடிக்கிறது? நாம படிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கவனம் இதுல இருக்குன்னு இந்த ஷேடோ வரும். நாமளும் இன்னைக்கு அவனுக்கு தெரியாம அவனை பிடிக்கலாம்னு நினைச்சா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நாம அவனை எதிர்பார்க்கிறோம்னு தெரிஞ்சு போச்சோ? இல்ல வெயிட் பண்ணுவோம். இந்த ரூம்ல லாக் பண்ணியும் எந்த பக்கமா வாரான் எந்த பக்கமா போறான் முத கண்டுபிடிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் கண்டுக்காத மாதிரி புக் படிப்போம். ராம், என்னாச்சு? இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு தானே இருந்தா? ராம், என்ன ஆளை பாரு, ஆரம்பமே கடுப்பா பேசுறான். சிவானி, உன்கிட்ட தான் கேட்டேன். என்ன? எனக்கு தூக்கம் வருது.
போ போய் தூங்கு. ராம் எனக்கு தூக்கம் வருது. ஏய் காது கேட்கலையா? போய் படுத்தூங்கு. நீ என்ன பண்ண போற? பார்க்க தெரியலையா? படிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இனிமே நீ படிச்சு கலெக்டர் ஆக போற. கதை புக்கு தானே படிக்கிற, தூக்கி போட்டுட்டு வா. ஏய் உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு. எனக்கு தூக்கம் வரும்போது நான் படுத்துக்குவேன். தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காத, கிளம்பு. யார் யாரு? நான் தேவையில்லாம பேசுறேனா? ஆமா சிவானி, உன்கிட்ட சண்டை போடுற மாதிரி நான் இல்ல. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போ. இல்ல உனக்கு என்னதான் டென்ஷன்? நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப பண்ற. இங்க பாரு, இப்ப வரைக்கும் அப்பா கிட்ட கால் பண்ணி நீ ரொம்ப நல்ல பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன், பாத்துக்கோ. ஏய் போடி, போய் சொல்லு. என்ன மகன் கூட பார்க்காம ஜெயில போட்டுருவாரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ போ. ராம், என்ன இது இவ்வளவு நேரம் ஆகியும் எந்த ஷேடோவும் வரலைனா? என்னதான் நடக்குது? ஐயோ மண்டை குழம்புது. ஒருவேளை நம்ம சிவானி கிட்ட கோபமா பேசுறனால இந்த ஷேடோ வரலையா? அப்படி நம்ம கெஸ் பண்ண மாதிரி சிவானியும் நம்மளையும் பிரிக்க தான் பாக்குறாங்களா? என்னவா இருக்கும்? சிவானி கிட்ட இப்ப நம்ம சந்தோஷமா பேசினா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்னடா கம்மன் இருக்க? பயந்துட்டியா? பயப்படு பயப்படு, நல்லா பயப்படு. கண்டிப்பா நான் அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். சரி ஓகே, நார்மலா பேசிதான் பாப்போம். சிவானி நார்மலா பேசுறான். ஒருவேளை நம்மள பார்த்து பயந்துட்டானோ? பயப்படட்டும் பயப்படட்டும், அப்பதான் இவனுக்கு தெரியும். சிவானி சொல்லு ராம். இங்க பாரு, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாத. சொல்லாதவா? பையன் இருக்குல்ல? இருக்குடி. அப்பாக்கு பயப்படாம யாராவது இருப்பாங்களா? ஓ, அப்பனா நீ பயப்படுவியா? பயப்படாம எப்படி? சூப்பர்டா, இத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. இரு இரு, இனி நீ என்கிட்ட கோபப்பட்டா இத சொல்லியே நான் உன்னை மிரட்டுறேன். ஆமாண்டி, அதை என்கிட்டயே நீ சொல்லு. ஓய் ஓய், என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. சரி ஓகே, இப்ப என்ன உனக்கு? தூக்கம் வருது அவ்வளவுதானே? படுத்துக்கோ. கதை பேசவா இல்ல பாட்டு பாடவா? என்ன பண்ணணும்? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி என்கிட்ட பேச அதுவே போதும். ஓ ஓகே. எதுக்காக என்கிட்ட 4 நாளா கோபப்பட்ட? என்ன பார்த்தாலே கடுகடுன்னு பேசுன. சொல்லு ராம். அது உனக்கு நான் போர் அடிச்சிட்டேனா இல்ல வேற ஏதாவது பொண்ணை பாத்துட்டியா? ஆமா ஆமா, வேற பொண்ணை பார்க்க வேண்டியதான். உன்னை வச்சு சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமா இருக்கு. ராம், ஏய் சும்மா சும்மா சொன்னேமா. எப்பவுமே என் அழகு ராணி நீதான். குடு தாத்தா ஆகுற வரைக்கும் உன் கைய பிடிச்சிட்டு தான் நடப்பேன், ஓகேவா? ஐயே, அப்ப நானும் பாட்டி ஆயிடுவேன். இருக்கட்டும், நீ என் கைய பிடிச்சுக்கோ. நிஜமாவா? ஆ சரி ஓகே. என்னடா இது, நார்மலாவும் பேசி பார்த்துட்டேன், இந்த சேடாவும் இல்ல. சரி ஓகே, பேசாம படுத்து தூங்க வேண்டியதான். நாளைக்கு பார்க்கலாம். ராம், என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி ஓகே, தூங்கலாமா? ராம், சொல்லுமா. நீ பயப்படாத. நான் கண்டிப்பா அப்பா கிட்ட உன்னை போட்டுலாம் கொடுக்க மாட்டேன், ஓகேவா? சரிதான். ஓகேவா ராம்? ஓகேமா. சரி, புக்க தூக்கி போட்டுட்டு வா. இதோ வாரேன். ராம், நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கும் கோபமா தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா எப்பயும் போல பேசுற. யோ சோ ஸ்வீட். நம்ம பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி. ஒருவேளை அந்த ஷேடோ காலையில இருந்து கண்ணுக்கு தெரியலன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இல்ல இல்ல, நாம திரும்பி பார்க்கவே கூடாது. பார்த்தா ராம் திரும்பவும் கோச்சுக்குவான். கண்டுக்க கூடாது, பார்க்க கூடாது. நேத்து மாதிரி 2 பேரும் ஹால்ல படுத்துக்குவோமா? என்னாச்சு, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம். சிவானி, ஏதாவது மறைக்கிறியா? இல்ல இல்ல. என்ன திரும்பவும் அந்த ஷேடோவை பாத்தியா? இல்ல 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 ராம், இல்ல இல்ல, நான் பார்க்கல. சிவானி பதட்டப்படுறத பார்த்தா ஒருவேளை நம்ம ரூம்ல சிவானி கண்ணுக்கு தெரியுதா? நாம பார்க்காம எப்படி? ஒருவேளை நம்ம பின்னாடி உடனே பார்க்காம சிவானி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அப்படியே. ராம், வா ராம், நம்ம போலாம். போலாமே. இதோ இந்த புக்க எடுத்துட்டு வரேன், அங்க படிக்க ஆகும். சிவானி, சிவானி என்ன? எங்க போனா? எங்க உடனே மறைஞ்சு டோர் லாக் ஆயிருக்கும் போது. இல்ல இன்னைக்கு இவன் எப்படி வெளியே போனான்னு பார்க்கணும். சிவானி. ராம், ஒரு நிமிஷம். ஏய் சிவானி, என்னாச்சு? இவ்வளவு வேகமா போறா, பதட்டமா இருக்கா? ஒருவேளை அந்த உருவத்தை நம்ம கண்ணுல படாம. ஓகே, சிவானி பின்னாடி போய் பாப்போம். சிவானி நில்ல, வாரேன்.
இவன் இவன் இங்கதான் இருக்கானா? இந்த ஸ்பீக்கர் மண்டையும் நாயகியும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. மாடியில ஒருவேளை தூங்க போயிருப்பாங்களா? சுத்தி முத்தி யாரும் இல்ல. சரி ஓகே, இவன் கிட்ட கேட்டு பாப்போம். இவன் என்ன சொல்லி தொலைக்க போறான்னு தெரியல. சரி ஓகே, கேட்டு பாப்போம். ஏதாவது திமிரா பேசினா காது கேட்காத மாதிரி போயிட வேண்டியதான். வேற வழி இல்ல. சார், தர்மா சார். என்ன? அது ஒண்ணு இல்ல சார். மணியாச்சு, நீ இன்னும் தூங்கலையா? போ போ, இங்கெல்லாம் எதுக்கு வர? இல்ல சார், அம்மா. எங்க அம்மாலாம் அப்பவே தூங்கியாச்சு. தூங்கிட்டாளா? சரி ஓகே, இவன் கிட்ட கேட்டு பாப்போம். என்ன? அது ஒண்ணு இல்ல சார். நேத்து கோவிலுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட பார்த்தேன். டைம் இருந்தா எனக்கு கால் பண்ணேன்னு ஃபோன் நம்பர் கொடுத்தா. அதான் ஃபோன் இல்ல, உங்க ஃபோன் கொடுத்தா. ஃப்ரெண்டா? அது யாரு? ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டு சார். நேத்து தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அனாதை தானே நீ? ஏய், என்ன அப்படியே நிக்கிற? உனக்கு யாருமே இல்ல, அனாதைன்னு சொன்ன. அனாதான் சார். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட பார்த்தேன், அதான். ஓ சரி சரி, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் ஒர்க் இருக்கு. அதுக்குள்ள பேசிட்டு வந்து கொடுத்துடணும், புரியுதா? ஓகே சார், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். இந்தா. தூக்குச்சட்டி தலையன் சரின்னு சொல்லிட்டான். இவன் போனை கொடுத்துருவான், ஆனா அங்க போன் எடுக்கிறது. சரி ஓகே, எப்படியாவது பேசுவான். இந்தா பிடி, 10 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதா? சரிங்க சார். போ போ. மூஞ்ச பாரு, எவ்வளவு திமிரா பேசுறான். நீங்க எல்லாம் நம்ம வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும், நம்மளாம் குப்பை தொட்டில இருந்த மாதிரியும். ஆளும் மூஞ்சியும் முகரையும். எவ்வளவு காசு பணம் வந்தாலும் நல்ல மனசோட இருக்கணும்டா. அவங்க தான் மனுஷங்க, இவங்க எல்லாம் மிருகம். மிருகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. அதுகளுக்கும் நல்ல குணம் நிறைய இருக்கு. இவங்க எல்லாம் வித்தியாசமான ஜந்துக்க. ஏய், என்ன நின்னுட்டே இருக்க? ஒண்ணுல சார், நம்பர் யோசித்தேன், அத போறேன். சீக்கிரம் பேசிட்டு கொண்டு வா. சாரிடா, தூக்குவாடி வாயா. என்ன? ஒண்ணுல சார், சீக்கிரம் கொண்டு வரேன்னு சொன்னேன். போ. டேய் நில்லடா. யார் நீ? சிவானி. எங்க போனா, எப்படி போனா எதுவுமே தெரியலையே. ஆனா எப்படி இங்க எங்கேயுமே இல்லையே. சிவானி. ஏய் சிவானி. நீங்க இரு, நான் வந்துறேன். என்னது? நான் இங்க இருக்க, நீ வந்துறியா? சிவானி, நான் உன்னை கோபப்படுத்தினதும் உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? பரவாயில்லையே. ஆனா சிவானி அந்த உருவத்தை பாத்துருக்கா. அந்த உருவம் அப்ப நம்ம ரூம்லயே தான் இருக்கா. சிவானி கிட்ட நம்ம நார்மலா பேச ஆரம்பிச்சதும் சிவானி கண்ணுக்கு தெரிஞ்சு அவளை பயமுடுத்ததுனா எங்க இருக்கு நம்ம ரூம்ல? எங்க? எப்படி? இந்த இடத்துல நான் எல்லா இடத்தையும் தேடி பாத்துட்டேனே, எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல. ஆனா சிவானி, டோர திறந்து வெளியே எங்க போறா? டேய் யாரா நீ? இன்னைக்கு என்ன செம்ம கோபத்துல இருக்காளோ? சிவானி. ஏய் நில்லடி, நானும் வாரேன். என்ன யாரையுமே காணோம். எப்படி வந்திருப்பான், எப்படி போயிருப்பான்? ஏய் யாரா நீ? என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? ஏய் சிவானி. சிவானி இங்க பாருமா. ராம் அது வந்து. என்ன ஆச்சு? இல்ல ராம், ஒண்ணு இல்லையா? பறக்க ஓடி வந்த? ஒண்ணு இல்ல, சும்மா காத்து வாங்கலான்னு. ஓஹோ, கோபப்படுவேன்னு என்கிட்டயே மறைக்கிறியா? சரிதாண்டி. ஒண்ணு இல்ல, வா போலாம். காத்து வாங்குறதுக்காக இப்படி ஓடி வந்த? அது என்னமோ திடீர்னு இப்படிதான் ஆகுற. சரி ஓகே, வா போலாம். ஹேய் சிவானி. டேய், நீ தான் பயமுடுத்துறியா? சொல்லுடா. யாரு? சொல்லுடா மொட்டை தலையா. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஓ மேல தான் சந்தேகம். எப்படி லாக் பண்ண ரூம்க்குள்ள நீ எப்படி வந்த? சொல்லுடா மொட்டை. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? ஏதோ சத்தம் கேட்டதே நான் வந்தேன். சுடல, இப்பதான் வாரியா? ஆமாங்க சார். பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. சேவிங் பண்ண குரங்கு மாதிரி இருந்துட்டு செவனேன்னு இருக்க விட மாட்டேங்கிறியேடா. எப்ப பாரு டார்ச்சர் பண்ற. என்னடா, என்ன எதிர்பார்க்கற? சொல்லுடா. என்ன இப்படியே டெய்லி பயமுடுத்தி என்ன பைத்தியமாக்கலாம் நினைக்கிறீங்களா? பைத்தியமா? டேய் வாய் திறந்து பேசுடா. சார், என்ன சார் சொல்றாங்க மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பச்சை குழந்தை பாத்தியா? மூஞ்சியும் முகரையும் முழியும். ராம் இவன் என்ன பயமுடுத்துறான்? இப்ப நம்ம ரூம்க்குள்ள ஷேடோவை பார்த்தே ராம்.
என்ன கண்ணை மூடி திறக்கங்குள்ள காணோம். ராம் வெளியே வந்து பார்த்தது இவன் தான் இருக்கான். இவன் தான் ராம், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். டேய் சேவிங் பண்ண குரங்கு, என்னடா பாத்துட்டு இருக்க? சிவானி என்னன்னு கேளு ராம். பாரு பாரு அவன் மொழிய பாரு. மேடம், என் மொழியே அப்படித்தான். இங்க பாரு சிவானி, சுடலைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல நீ எப்படி ராம் சொல்ற? என்ன தென பார்த்து பயப்படுறவன்னா ரூம்ல ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியல. நைட்டு நிம்மதியா தூங்க முடியல. எவனாவது வந்து நிப்பானா பாப்பானான்னு தோணுது. ரெஸ்ட் ரூம் போக முடியல, குளிக்க முடியல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல. என் கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்? உனக்கு தெரிஞ்சதுல கோபப்படுறதானே? ஏய் சிவானி, எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. பாரு பாரு எப்படி பாக்குறானு. சுடல சார், சத்தம் கேட்டுதான் சார் வந்தேன். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரி ஓகே, நீங்க கிளம்புங்க. ராம் கிளம்ப சொல்றியா? நீ போ சுடல, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். டேய் டேய் நில்றா, உன்வெட்டி தலையா. ஏய் மரியாதையா பேசு. என்ன பேசுற? உனக்குலாம் என்ன மரியாதை? தினம் பயமுடுத்துறாங்கறே, பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்கறே. ஏன் பேச்ச கேட்காம அவன் பேச்ச கேக்குறியா? சிவானி போதும், நீ புரியாம பேசுற. எனக்கு என்ன புரியல? உனக்கு தான் புரியல. உன்னை நம்பி வந்தேன் பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சிவானி எப்ப பாரு சிவானி சிவானின்னு சொல்லி சொல்லி என் வாயை மூடு. என் கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? ஓ எப்படியும் போட்டோம். லைஃப்ல இப்படிதான் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சந்தோஷமா வானத்துல பறக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசைதான். ஆனா முடியுமா? இங்க பாருமா. போதும் ராம், நிறுத்து. இப்ப யோசிக்கிறேன் எதுக்கு இப்படி பெங்களூர் வந்தேன்னு. மதிய நம்ம ஊர்லயே இருந்துட்டு போயிருப்பேன். உன்னை நம்பி வந்தேன் பாத்தியா? மண்டை ஃபுல்லா ஒரே யோசனை குழம்புது. ஏனாலும் பாரு, சீக்கிரத்துல எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். வழிவிடு. ஏய் என்ன பேச விடுறியா? ஏற்கனவே நிறைய பேசிட்டாராம், இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஏய் ஏடி சிவானி, சிவானி உன்ன புரிஞ்சுக்காம நான் எப்படி? உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் கோபத்துல கஷ்டமா இருக்குடி. நீ பேசுறத கேட்க கஷ்டமா இருக்கு. நிம்மதியா தூங்க முடியல, ரெஸ்ட் ரூம் போக முடியல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல. இதெல்லாம் நீ சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இந்த ரூமை விட்டு எந்த ரூமுக்கு மாத்தி போனாலும் இதே பிரச்சனை வரத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையா இருடி. யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் நீ சொல்ற மாதிரி சுடலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லடி. ஆரம்பத்துல ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது நீ சொன்னப்பலாம் நான் அது மேல நம்பிக்கை இல்லாம இருந்தேன். பூட்டின ரூம்குள்ள எவன் எப்படி வருவானு. ஆனா அன்னைக்கு நீ பயந்து கத்துனப்போ நான் கூட உன்னை நம்பாம திட்டிட்டு ரூம்க்கு வந்தப்போ சுடலதான் வந்து சொன்னான். இந்த மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு போறதும் நான் பயமுடுத்துறதும் நான் வந்ததும் என் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போறதும் எல்லாத்தையும் சுடலதாண்டி சொன்னான். சுடலைக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இந்த உருவத்தை மட்டும் யார் என்ன நான் பொடிச்சிட்டேன். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லடி. நீ பயப்படணும்னு அவசியமே இல்ல சிவானி. அது வரைக்கும் பொறுத்துக்கோடி. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன ஆறுதல் சொல்ல? நான் உன்கிட்ட கோபப்படணும் தான் அந்த உருவம் நினைக்குது. யாரோ ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிட்ட நான் சந்தோஷமா பேசுறேன், அடுத்த நிமிஷம் அந்த உருவம் வந்து நிக்குதுனா ஓகே, இனியும் உன்னை இப்படி கஷ்டப்பட விட மாட்டேன். இரு, இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரிங் போகுது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நம்ம பேரை சொல்லிட்டா ஒருவேளை போனை கொடுக்கலனா என்ன சொல்லலாம்? என்ன? ஹலோ, யார் பேசுறது? அண்ணத்தாய்மா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? நானு நம்ம ஊர்தான், பட்டணத்துல இருக்கேன். வீராயி மக. அண்ணத்தாய்மாட்ட பேசணும். ஓ, வீராயி மகளா நீ? ஆமாண்ணே. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். இருமா, அம்மா வெளியே இருக்காங்க, நான் போய் கொடுக்குறேன். சரிண்ணே. அப்பாடி. மா இந்தாங்க, வீராயி மக பேசுறாளாம். வீராயி மகளா? பாட்டிமா, உங்க குரல் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. கூடடா. ம், யாருமா பேசுறது? பாட்டிமா. ஏ கண்ணு, வேணியா? ஆமா பாட்டிமா. பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? வேணி எங்க இருக்க? நல்லா இருக்கியா? ரூபி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிப்போச்சு. பிரச்சனை இல்லையான்னு கேட்டா. மடி கண்ணு, எங்கடா இருக்க? எப்படா இருக்க? ஏதோ இருக்கேன் பாட்டிமா. பாட்டிமா, அங்க ஊருக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்கு? என்ன யாராவது தேடுறாங்களா? ஐயோ கண்ணு, அதை ஏன்டா கேக்குற? உங்க அம்மாவை நீ தான் கொன்னேன்னு ஊர்க்காரங்களாம் சாட்சி சொல்லி இந்த ஊர் தலைமை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கிட்டான்டா. பாட்டிமா. ஆமாடா கண்ணு, இந்த ஊரே உனக்கு எதிரா இருக்கு. பாட்டிமா, ஆனா நான் எனக்கு தெரியாதா? வேணி அதெல்லாம் விடு. நீ இப்ப எங்க இருக்க? சேஃபா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்ல. நான் நேத்து தான் பேப்பர்ல என் போட்டோவோட ஒரு நியூஸ் பார்த்தேன். அதான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்போனே. கண்ணு, அத பாத்தியா? பாட்டிமா,
இந்த ஊர் தலைவன் ஊர் ஊரா அந்த பேப்பரை கொண்டு வந்து போட்டு போனாயா. இவ கொலகாரி, இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சா யாருனாலும் சொல்லணும், எந்த ஊர்ல இருந்தாலும் சும்மா விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேமா. நீ எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு. பாட்டிமா, இப்போ வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. மா, எங்கடா கண்ணு இருக்க? அம்மன்புரம் பாட்டிமா. இங்க நாயகின்னு ஒரு அம்மா, இந்த ஊர்லயே அவங்க தான் பெரிய ஆளு. அவங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா கண்ணு சொல்ற? ஆமா பாட்டிமா, யாரும் இல்லாத அனாதன்னு சொன்னதும் வீட்ல தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டுருவாங்க. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பாட்டிமா. ஐயோ மகராசி, அக்கிய பெத்த பிள்ளைக்கு இந்த நிலைமையா? யோ அண்ணாத்தாய்மா, நீங்க வேற பேசாம இருங்க. சும்மாவே நொந்து போய் கால் பண்ணிருப்பா. அவகிட்ட போய் நீங்க அது இதுன்னு. இங்க பாரு வேணி, அம்மன்புரம்னா பக்கத்து ஊர் தான் பூஞ்சோலை. அங்கதான் சொன்னேனே வள்ளியக்கா, அவங்க அங்கதான் இருக்காங்க. பேசாம அங்க போ. பூஞ்சோலை ஊர்க்கா? அங்க போய் நான் எப்படி யார தேடுவேன், எப்படி கண்டுபிடிப்பேன்? வள்ளியக்கான்னு சொன்னா எப்படி தெரியும்? சரி, நீ பக்கத்து ஊர் தானே, அப்பப்போ போய் கொஞ்சம் கொஞ்சம் விசாரி. யார் என்னன்னு தெரிஞ்சிச்சுனா அங்க போய் இருந்துக்கோ. உனக்கு அந்த இடம் சேஃப். அங்க போயிட்டா எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணு, நான் வள்ளியக்கிட்ட பேசுறேன். சரி கருப்பி, நான் இப்போதைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பூஞ்சோலை ஊர்ல தான் ஒருத்தர் என்கிட்ட பேப்பர்ல போட்டோ வந்திருக்குன்னு காமிச்சாரு. இனி அங்க போனா கருப்பி வேண்டாம் கருப்பி. அப்படி சொல்றியா? சரி ஓகே, ஆனா நீங்க சேஃபா தானே இருக்க? எங்க கருப்பி சேஃபா இருக்கேன். இங்க ஒரு ஸ்பீக்கர் மண்டே என்ன பாடா படுத்துறான். என்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் தப்பிக்கவும்ல. நரக வேதனை. என்ன அங்க ஒரு ஸ்பீக்கர் மண்டேனா? இனி என்ன சொல்ற? ஆமா கருப்பி, இனி என் பொழப்பு போராடின பொழப்பா போச்சு. ஐயய்யய்யே, என்னடா கொடுமை இது? இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? பாதுகாப்பை நாமளாதான் உருவாக்கிக்கணும், வேற வழி இல்ல கருப்பி. ஐயோ பாவம், இப்படி போய் கஷ்டப்படுறாளே. தாய்க்கா புலம்பாடிய. இந்த பச்சை மிட்டாய் தலைனா பெண்ண ரொம்ப ஓவரா பண்றான். ஏன் வேணி, நான் வேணா அங்க வரவா? நீயா? உனக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன்ல. எப்படி கருப்பி? நீ வந்த மாதிரி தான் ஊரை விட்டு ஓட வேண்டியதான். கருப்பி, உனக்கு பிரச்சனை? ஆமா ஆமா, இந்த பஞ்சு மிட்டாய் தலையா என்ன பிரச்சனை பண்றான்னு பாத்துக்கலாம். எனக்கு இவன் கிட்ட அடிமையா எத்தனை வருஷம் இருக்க? எங்க அப்பா பட்ட கடனுக்கு நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சுயமரியாதை வேணும்ல கருப்பி. வேணி, நீ போன் பண்ணது நல்லதான். ஊருக்கு வரேன், உனக்கு துணையாவும் நான் இருப்பேன். என் வாழ்க்கையும் கொஞ்சம் மாறும். கருப்பி, என்னடி சொல்ற? நீ அங்க போறேன் அண்ணாத்தாய்க்கா. இந்த பஞ்சு மிட்டாய் தலையன்ட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்படியாவது எனக்கு உடம்பு முள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போறேன். என்னத்தையாவது ஒன்னு சொல்லி தொலைக்கிறேன். இந்த ஊரை விட்டு போறேன். போடி போ, வேணிக்கு துணையா இரு. யாரும் இல்லாம அந்த பிள்ளை கஷ்டப்படுறா. போறேன் அண்ணாத்தாய்க்கா, போறேன். வேணி கருப்பி, நாளைக்கு விடிய காலையில கிளம்புறேன். நாளைக்கு நைட் அங்க நான் இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. நீ நானும் வந்துட்டேன். ஒரு ஸ்பீக்கர் மண்டேன்னு சொன்னியே, அவனை என்ன எதுன்னு வந்து கவனிச்சுக்கலாம். கருப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நார்மலா ஒரு வார்த்தை கூட பேச ஆள் இல்லையேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நீ வாரேன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு கருப்பி. கண்டிப்பா வந்துரு. அதெல்லாம் வந்துடுறேன். சரி, ஊர்க்காரங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ போனை கட் பண்ண, நேர்ல வந்து பேசிக்கலாம். சரி கருப்பி. அண்ணாத்தாய்க்கா, யார் போன்லன்னு கேட்டா தெரிஞ்ச புள்ள அப்படி இப்படின்னு சொல்லுங்க, வேணின்னு சொல்லாதீங்க. சரிடி. நான் போய் இப்ப அந்த பஞ்சு மிட்டாய் தலையிட்ட என்ன ஏதுன்னு பேசி நாளைக்கு காலை எனக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, முடியலன்னு சொல்லி கிளம்புறேன். இனி நம்ம ஆட்டம் சும்மா வெறித்தனமா இருக்கும். ஆமா ஆமா கருப்பி, கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும். டேய் என்னடா, நீதான் வீட்டுல கொஞ்சம் போல்டான ஆளுன்னு பார்த்தா இப்படி உடைச்சு போய் நிக்கிற? அது என்னமோ தெரியலடா, இந்த வாயாளி கூட சண்டை போட்டு மல்லுக்கட்டியே பழகியாச்சா. இன்னைக்கு அவ வீட்டுல இல்லைங்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, அதுக்காக மொட்டை மாடியில வந்து நின்னுட்ட. வேற என்ன பண்ண சொல்ற? டேய், பாப்பா சந்தோஷமா இருக்காடா. வீடியோ கால் பண்ணா, பேசுனியா இல்லையா? பார்த்தேன், பேசவும் செஞ்சேன். எவ்வளவு ஜாலியா பேசினா பாத்தியா? டேய், ஜாலியெல்லாம் இருக்கும், ஆனா அவளும் நம்மள மாதிரி ஃபீல் பண்ணுவா. டேய், ஃபீல் பண்ணாம எப்படி? அவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தே அவளை நினைச்சிட்டு இருக்கோம். அவ அங்க யாரும் இல்லாம தனியா இருக்கா. பாப்பா நம்மள மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பா, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பாப்பாக்கு ஒரு அனுபவம். இங்க பாரு, மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசாத. அப்புறம் அவ வாட்டுக்கு அங்க அழுதுட்டா நம்ம எல்லாரும் ஓடணும். ஏய், அது எப்ப அழுவேன்? அந்த அளவுக்குலாம் வீக் கிடையாது. பார்த்தேன். டேய் திரு, சரி விடுடா. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அத நாமளும் வெளி காமிச்சுக்கிட்டே இருந்தோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. புரியுதா? புரியுதுடா, புரியுது. நீ ஒரு மாதிரி டல்லா இருந்தா அண்ணியும் டல்லா இருப்பாங்க, கரெக்டா? அதனால நீ அண்ணிய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற, ஓகேவா? டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ஏண்டா, என்ன சுத்தி இருக்கிறது அண்ணி மட்டும் தானா? நீங்களா இல்லையா? இருந்தாலும் ஸ்பெஷல் அண்ணி தானே. இப்ப சாமி, நான் ஆட்டைக்கே வரல, தனியா நின்னு ஃபீல் பண்ணு, போடா போ. நழுவாதடா. ஏண்டா திரு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கட்டா? வேண்டாம், நீ என்ன கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போயிடு, போ. சொல்லுடா. சரத்து,
டேய் கல்யாணத்தப்பெல்லாம் உன்னை பார்த்ததும் இவன் எங்க அண்ணிய சந்தோஷமா வச்சுக்க போறான், உங்க இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட போறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைச்சேன்டா. ஏன்னா நீ உன் வாசம் சேவாவோட மனசுல நினைச்சிட்டு இருந்தியே, கல்யாணத்து கூட மனசே இல்லாம தான் மனமேட ஏறனு எனக்கு தெரியும். ஏய் கத்தாதடா. ஏன் அன்னைக்கு கேட்ட போது பாத்தியா? ஏண்டா எப்படா இப்படி மாறின? உண்மையிலே நீ ரொம்ப நல்ல வேண்டாண்டா. ஏன் இல்ல ஒரேதான் மனசுல நினைச்சவள தூக்கி எறிஞ்சிட்டு அன்னைக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்ட பாத்தியா? ஏய் யார் சொன்னா? யாரா சொன்னா மனசுல உள்ளத தூக்கி எறிஞ்சிட்டேன்னு? டேய் ஃபர்ஸ்ட் லவ்டா, அது எப்பவும் என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கும். ஏய் சரத்து, எனக்கு ஒரு ஆசைடா. என்ன? இல்ல எனக்கு லெட்டர் எழுதின பொண்ணு எப்படி இருப்பா, அழகா இருப்பாளா இல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்ல. ஆனா அவ நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கணும்டா, அதை மட்டும் எனக்கு பாக்கணும்னு ஆசை. ஏய் பொடுவா கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஏய் பாக்கணும்னா அவளை அப்படியே கூட்டிட்டு வந்துடணும் நான் சொன்னேன். இப்போ எனக்காக வாசம் செய்பவள் என் வாசுகி தான். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அது ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரிதான்ப்பா. இங்கிருந்தாலும் வாழ்க. டேய் டேய் இரு சொல்லிட்டேல, இன்னும் கொஞ்ச நாள் அந்த வாசன் சேபால் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். யாரு எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எல்லா டீட்டெயிலும் உன்கிட்ட சொல்றேன். ஓகேவா? ஓகே தான், ஆனா யாருக்கும் தெரியாம நமக்குள்ளே இருக்குண்டா. போதுமா? என்னங்க? ஏய் போங்கங்க, உங்க இங்க வந்தாச்சு. டேய் சரிடா சரிடா போடா, வந்து நிக்கிறாங்க பாரு. வாசுகி என்னங்க வாசுகி? இல்லைங்க, உங்களை ரொம்ப நேரமா காணுமா, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஒண்ணே இல்லைங்க, சரத் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க எதுக்குங்க மாடியெல்லாம் ஏறி வரீங்க? ஒரு கால் பண்ணி இருந்தா கீழே இறங்கி வந்திருப்பேன்ல. இல்லங்க இருக்கட்டும். என்னங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் மாடி ஏறாதீங்க. நான் போன் எப்பவுமே கையில தான் வச்சிருப்பேன். கால் பண்ணுங்க, எங்க இருந்தாலும் நான் வந்துருவேன். ஓகேவா? டேய் டேய் என்னடா பண்ற? இப்பதான் ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ் பேசுனேன், இப்போ உனக்காக வந்தவன் சொல்லி பேசிட்டு இருக்க. என்னடா மானங்கட்ட மனசு. ஆனாலும் நீ ரொம்ப நல்ல பையன் தான்டா. நினைச்ச பொண்ணு நல்லா இருக்கணும், நம்மள நம்பி வந்த பொண்ணு நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற. சூப்பர் தான்டா. ஆனாலும் நீங்க பேசுறத இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அழகா இருக்குடா. சரி ஓகே, இனி நாம இங்க நின்னா நல்லதுக்கு இல்ல, கிளம்புவோம். என்னடா? ஒண்ணு இல்லப்பா, நான் ஒருத்தங்க இருக்கேன்ல, அதான் ஞாபகப்படுத்தலான்னு. ஏய் சரிடா பேசிட்டு வாங்க, நான் கீழே போறேன். சரத், நான் சும்மா தான் வந்தேன். நீங்க உங்க அண்ணன்ட்ட பேசனா பேசுங்க, நான் கூட கீழே போறேன். ஐயோ இவங்கிட்ட பேச என்ன இருக்கு, நீங்களே பேசுங்க. ஏய் நான் ரூம்க்கு போறேன்டா, பேசிட்டு வா. கிளம்பு கிளம்பு. சரிதான் சரிதான். அப்புறம் அந்த வாசம். ஏய் என்னடா? ஒண்ணு இல்ல, சும்மா அனிமனுக்கு பேசுறான், நீ என்ன பண்றேன்னு பார்த்தேன். பயப்படுற, கொன்றுவேன், போடா கீழே. சரிடா. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், வாங்கக்குள்ள போயிடு. என்னங்க என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறான். ஓ அப்படியா? ஏங்க தப்பான நேரத்துல வந்துட்டேனோ? சாரிங்க, ரொம்ப நேரமா நீங்க ரூம்க்கு வரலையா, அதான் உங்களை அப்படியே ஹால்ல தேடிட்டு வந்தேன். அங்கேயே இல்லைன்னா மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, 2 பேரும் சும்மா வெட்டியா தான் பேசிட்டு இருந்தோம். ஓ ஓகேங்க. அப்புறங்க சாப்பிட்டாச்சா? உங்க கூட தானங்க சாப்பிட்டேன். ஆமால. ஓகே ஓகே. என்னங்க, வினோ கிட்ட பேசிட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பாப்பா ஊர்ல இருந்து வரட்டும், வந்ததும் நாம ஊருக்கு கிளம்பலாம். சரிங்க. அப்புறம் அப்புறம் சொல்லுங்க. இப்படியே கொஞ்ச நேரம் நின்னு பேசலாமா? பேசலாங்க. அனலின்றி குளிர் வீசும் இது இந்த சிறைவாசம், இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. மதி மதி, என்னமா இப்படி வேகமா நடக்கலாமா? வேகமாவா? என்னங்க, நானே அண்ணன் நட போட்டுட்டு இருக்கேன். அண்ணன் நடையா? உன்னை பார்த்தா அண்ணன் நட போடுற மாதிரியா இருக்கு, ஆடிக்கிட்டே நடந்து வர மாதிரி இருக்கு. என்னங்க? இங்க பாரு மதிவதினி, இந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்பெல்லாம் ரொம்ப வேகமா நடந்தேன்னு நினைச்சுக்கோ, அப்புறம் உனக்கு டயர்ட் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்புறம் சரியா சாப்பிட கூட முடியாது. என்னன்னா வேகமா நடந்தா சரியா சாப்பிட கூட முடியாதா? என்னடா இது பயங்கரமான உருட்டா இருக்கு. என்னலாம் பேசுறாங்க? நாமலாம் கொஞ்சம் வேஸ்ட் தான். என்னங்க நீங்க தான் பாத்துக்கிறீங்களா, இதுல என்ன இருக்கு? பாரு மதிக்குட்டி. மதிக்குட்டியா? சரிதான். யோ வீரா மச்சான், நீ எல்லாம் அப்படி எல்லாம் பேசவே நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஐயோ என்னமா லவ் பண்றான். வீட்டுல உள்ள பையங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவங்க அருமை தெரியும் போல.
மதி நீ போ ரூம்க்கு போ, நான் போய் உனக்கு பாதாம் பால் கொண்டு வரேன். ஐயோ வேண்டாங்க. ஏமா? இல்ல இல்ல என்னால முடியாது. இப்பவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மதி என்னம்மா, என்ன செய்து? தெரியலங்க, தலையெல்லாம் சுத்துது, திரும்பவும் வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னங்க? ஐயோ என்னடா, என்ன சொல்ற? தலை சுத்துதா? ஆமாங்க. ஓ, இப்பதான் கஷ்டப்பட்டு 2 இட்லி சாப்பிட்ட, நீ அதுவும் வாந்தி வராம விடாது போல. சரி சரி, நீ எதுவும் நினைக்காத, வா, என் கை பிடிச்சுக்கோ. இல்ல வேண்டாம், நான் உன்னை தூக்கிட்டு போறேன். என்னங்க? மதி சும்மா இரு, தலை சுத்துதுங்கிற, எங்கேயாவது லம்பிட்டேனா? சரி வா, நான் உன்னை தூக்குறேன். ஐயோ சும்மா இருங்க, ஆமா அத்தை யாராவது பாத்துருவாங்க. யார் பார்த்தா என்னடி, என் பொண்டாட்டிய நான் தூக்குறேன். டேய் டேய் டேய், அநியாயம் பண்ணாதீங்கடா. என்னடா இப்படி பண்றீங்க? மாசமான நாள்ல இருந்து தலை சுத்துது வாந்தி வருது, இத தானடா சொல்றா? நீ என்னமோ இன்னைக்கு புதுசா சொல்ற மாதிரி கைய பிடிச்சுக்கோங்கற தூக்குறேங்கற. ஐயோ முடியலடா சாமி. இப்படி பண்ணா என்ன? அது லேசா தலை சுத்துது வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கேவா வீரா மச்சான் இப்படி பாத்துக்கறான். இத போய் நம்ம சக்திட்ட சொன்னா, ஏய் சூப்பர் ஐடியா. ஏய் காட்டேருமே, நீ வீரா மச்சானுக்கு மேல என்ன பாத்துக்குவே. இதோ இப்பவே உடனே செக் பண்றேன். நானும் தலை சுத்துது வாந்தி வருதுன்னு சொல்றேன். நீ என்ன தூக்கிட்டு போய் கட்ல படுக்க வச்சு என்னமா செய்து ஏதுமா செய்துன்னு என்ன பக்கத்துல உட்காந்து